எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனங்கள் நம்மெல்லாம் மனப்பாடமா நல்லா பண்ணிக்கிறது நல்லது. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்கள். யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அருமையான அல்போன்ஸ் சொல்லவில்லை. அல்லேலூயா. யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அவர்கள் அல்லேலூயா அவர்கள் உன்னை விசாரிப்பாற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள். அல்லேலூயா. இன்னைக்கு கூட அநேக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு, எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் வேதனைகள் உண்டு, எல்லாருக்கும் துக்கம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யாருக்கு பாடு இல்ல, யாருக்கு உபத்திரம் இல்ல? இந்த தேவ செய்தி வசனம் சொல்லுகிற எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. அல்லேலூயா. ஆமென். பச்சை மரத்துக்கு உன்னதமான தேவனுடைய குமாரனுக்கு அந்த பாடுகள் சொன்னா பச்சை மரமே நீங்களாலும் ஏமாத்திரம். சத்தமா சொல்லுவோமா? ஏமாத்திரம். அல்லேலூயா. அவர்கள் உனக்கு விசாரிப்பற்றவர்கள் கவலைப்படாதீங்க. யாரும் நம்ம விசாரிக்கல, யாரும் நம்மளை தேற்றல. நம்ம சொந்த வந்தவங்களோ, உடன் பிறந்தவர்களோ, சகோதர சகோதரிகளோ, நம்ம நேசித்தவர்களோ, நம்ம நண்பர்கள், தெரிஞ்சவர்களோ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அல்லேலூயா. யாருமே இல்லைன்னு சொன்னாலும் நம்ம யாரும் விசாரிக்கிறது இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. 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 நம்மளை விசாரிக்க, உன்னையும் என்னையும் விசாரிக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். அப்பறவே அன்பு நமக்கு என்ன வேணும்? அப்பறவே இயேசு மாதிரி யாராலும் விசாரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். எந்த சொந்த பந்தங்களும் சரி, கொடுக்கப்பட்ட எப்படியாப்பட்ட உறவுகளே இருந்தாலும் சரி, நம்ம இயேசு போல நேசிக்க முடியாது. அல்லேலூயா. சொல்றீங்களா? உண்மையை நம்புறீங்களா? ஆமென். அல்லேலூயா. சீயோன் என்று சொல்லி அல்லேலூயா என்ன பண்ணுவாங்க? நம்மள சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர்கள் என்று பெயரிட்டபடியா. அல்லேலூயா. இவங்கெல்லாம் யாருப்பா? இவங்கெல்லாம் நேசிக்க யாருமே இல்லை. அல்லேலூயா. இவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் நேசிக்க யாரும் இல்லை. இவங்களுக்கு என்ன பிள்ளைங்க இருக்காங்களா? இவங்க குடும்பம் இருக்கா? இவங்க நேசிக்க தக்கதில்லை. யாரா இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இனிமே நினைக்காதீங்க, விட்டுடுங்க. அல்லேலூயா. இனிமே பண்ணாங்க அதை நினைக்காதீங்க. இவங்களுக்குலாம் யாருக்கு? நமக்கு இவ்வளவு சொந்தம், நமக்கு இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு. யாரும் அவங்களை கேட்டிருக்காங்களா? யாரும் பண்ணிருக்கிறாங்களா? அதை பத்தி நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. அல்லேலூயா. இதுவரை நடத்துற தேவன் இனி ஒரு நாட்களை விசேஷமா கிருபையா உங்களை வல்லமையா நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அண்ணாவை நினைச்ச தேவன். அல்லேலூயா. கூட அருமையான தேவதாசன் வந்து அண்ணாவுடைய காரியங்களை குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. அந்த வசனங்கள் சொல்றது அண்ணா வந்து பாத்தீங்கன்னா தேவ சமூகத்தில் எப்படி ஜெபம் பண்ணாங்க? இருதயத்தை நம்ம தகிச்சு இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாங்க? இவங்க ஏதோ பிடித்து ஆனா அவங்க ஜெபித்த ஜெபங்கள் வந்து கேட்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தரை தேவப்படுத்துமா? என்ன பண்ணாரு? எழுப்பினாரு. அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம அவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கிறது, ஆனாலை கொண்டு சாமிகளை கொடுத்து ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினீர்களே, என்னை கொண்டு ஆண்டவரே சந்ததியை ஆண்டவரே நாங்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு போகக்கூடாது. எங்களுடைய சந்ததியோ என்னுடைய பிள்ளைகளோ இந்த மாவட்டத்தில் நாங்கள் மாத்திரம் ஊழியத்தை முடிச்சுட்டு போகக்கூடாதப்பா. எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய சந்ததியிலே, எங்களுடைய ஆண்டவரே நேவி கோத்திரமா, யூதா கோத்திரமா எழுமணி சொல்லி கேட்கும் பொழுது, ஏக பெண்களுக்காக நீங்க திறப்பட்டு ஜெபிக்கும் பொழுது ஏக தீர்க்கதரிசிகள் சாமரை போல தேவன் எழுப்புவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா விசுவாசித்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுடைய மகிமையை காண்போம். ஆண்டவரே அப்பா சோது நாங்கள் எங்களுடைய சந்ததியால முடியக்கூடாது. அடுத்த ஜெனரேஷன் எங்களுடைய சந்ததி உருவாகணும். என் குடும்பத்துடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பேத்திகள் எல்லாம் மாறணும் சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எழுப்புவாங்க. அல்லேலூயா. வாசிக்கலாமா? அவர்கள் விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவர்கள் பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்கள் ஆற்றுவேன். அல்லேலூயா. காயப்பட்டிருக்கிறீங்களா? யாருக்குமே காயம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒவ்வொரு காயம் உண்டு, எல்லாருக்கும் ஒவ்வொரு சிறைப்பு உண்டு. அது பெண்ணா இருக்கிறவங்களுக்கு
நிறைய வந்து அந்த காயங்கள் உண்டு. குடும்பத்துல கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு மாமியார் சைடும் வந்து பல போராட்டங்கள் உண்டு, மாமியார் சைடும் ஒரு போராட்டம் உண்டு. அநேக ரெண்டு சைடும் அவங்க என்ன பண்ணோம் ஃபேஸ் பண்ணுகிற ஒரு காரியங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல அநேக ஒரு சூழ்நிலை இருக்கும், அநேகர்களாக காயங்கள் ஏற்பட்டிருக்கும், அநேகர்களாக வேதனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த காயங்கள் வந்து யாரால நமது காயங்களுக்கு மருந்து போட முடியும்? சத்தமா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த காயங்களுக்கு மருந்து போட முடியும். அல்லேலூயா. யாராலையும் மருந்து போடவே முடியாது. நமக்கு ஒரு காயம் இருதயத்துல வேதனைப்படுகிற அளவுக்கு, துக்கப்படுகிற அளவுக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ண தெரியுமா? நல்லா பாடுங்க. அல்லேலூயா. நல்லா பாடுங்க. நல்லா தேவனுடைய உங்களுக்கு தெரியல ராகம் வருதோ வரலையோ. அல்லேலூயா. ஆமென். ஆரம்ப நாட்கள் அப்படி தெரியுமா, எங்களுடைய அக்கா அண்ணாங்களாம் சர்ச்சுக்கு போவாங்க. நான் சும்மா போவேன் கூட. என்னுடைய குடும்பத்தில் வந்து எங்கள் அண்ணா வந்து நல்லா பாடுவாங்க. அல்லேலூயா. நடந்து வந்த பாதைகள் பாட்டெல்லாம் எழுதி அண்ணா லாரன்ஸ் ஐயா இருக்காங்க இல்லையா, லாரன்ஸ் ஐயா அவருக்கு கொடுத்து விட்டாங்க. அப்புறமா ஐயா வந்து வெளியிட்டாங்க. கத்திரிக்கு சொல்லுவாங்க எங்கள் அண்ணா வந்து நல்லா பாடுவாங்க. அல்லேலூயா. எங்கள் அக்கா வந்து பாட மாட்டாங்க. அல்லேலூயா. என்னுடைய சகோதரி சிரியா சிஸ்டர் டக்கு டக்குன்னு பைபிள் வாசிப்பாங்க. அல்லேலூயா. அதனால சமையல் இருக்கிறவங்க கூட நிறைய பேருக்கு கொஞ்சம் நான் டக்கு டக்கு எந்த வசனம் சிஸ்டர் வாசிக்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு வாசிச்சுருவாங்க. அல்லேலூயா. எங்களுக்கே சாதாரண எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள். அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜோம் பண்ணுவாங்க. எனக்கு பிடிக்காது, ரொம்ப அதை நீங்கள் வேணாந்தரத்துலாம் போய் ஜோம் பண்ணுங்க, ஏன் எங்கள் ஜோம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ தெரியாது இல்லையா ஆயிரம். அவங்க சொல்லுவாங்க நீயோ ஒரு நாள் பைபிள் தூக்கிட்டு போவாங்க. அல்லேலூயா. அவங்க சொன்னது நடந்துச்சு கத்த ஆசையா. பைபிள் எட்டி போட்டாங்க. எப்பெல்லாம் தெரியுது ஆதியாகம யாத்திராகமம் அப்போ தெரியாது. 3 பேஜ் வெட்டில அல்லேலூயா தெரியாது. பயங்கரமான ஒரு விக்கிரம் சின்ன வயசுல. அப்போ பாரம்பரியம் எங்கள் தாத்தா கண்ட வச்சன கோயிலாம் இருக்கு, லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கத்திரிக்கு சோதரம். அல்லேலூயா. எங்கள் பெரியப்பா பிள்ளைங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, இன்னும் 3 பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ எங்கள் தாத்தா கண்ட சின்ன பஜனை கோயில் வருஷம் அண்ணா நாங்கள் எல்லாமே பக்தியா பாடுகிற ஒரு குடும்பம் நடத்திருப்பது. அல்லேலூயா. அப்போ கத்திரிக்கு சோதரம் அப்பெல்லாம் பண்ணோம். அக்கா பண்ணாங்க பைபிள் எடுத்து வச்சு அவங்க பைபிளே வாங்குறேன். இப்போ பைபிள் நமக்கு நிறைய கிடைக்கும். அப்போ அந்த நாட்களில் நான் 10th படிக்க சொல்ல, 6th படிக்க சொல்ல இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுவேன். நான் 6th 5th 6th போக தெரியாது. அப்புறம் நான் என்ன பண்ணேன் போட்டு அக்கறை சொன்னாங்க அவங்க வந்து செய்யக்கூடாது, இது பாவம், ஒரு உன்னதமான தேவனுடைய வார்த்தை சொல்லி பிடிக்கிறாங்க கையில் இருந்து கத்தையெல்லாம் வெட்டி போட்டு. அப்புறம் பயங்கரமான ஒரு டைஃபாய்டு. அல்லேலூயா. 6th டைஃபாய்டு. அப்போ எங்கள் ஏரியாலாம் வந்து சிமெண்ட் ரோடெலாம் கிடையாது. ஒரு மண்ணுங்களை போட்டு இந்த கலர் கலராக செம்மண்களை கொட்டி ரோடு போடுவாங்க. டைஃபாய்டு தொடர்ந்து டைஃபாய்டு 5th லாஸ்ட்ல வந்துச்சு, 6th வந்துச்சு, 7th வந்துச்சு. கண்டினியூஸாக டைஃபாய்டு ஆளே டல் ஆகிட்டேன். யார் எப்படி ஆகிட்டேன்? ரொம்ப ஒளி ஆகிட்டேன். ஆண்டவர் தொட்டா பாருங்க. அப்போ அந்த வகையில் செகண்ட் ஹாஸ்டல் வந்து ஸ்டாலின் அண்ணா ஸ்டாலின் இப்போ நான் வழியில் பார்த்துட்டா சோதரா ஐயான்னு சொல்லுவேன். அப்போது ஸ்டாலின் அண்ணா வந்து அங்கே செகண்ட் ஹாஸ்டல் நடத்திட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் பாச சொல்லிட்டு ஆரம்ப நாட்களே அண்ணாலாம் உழுத்திருப்போம், செல்வம் போகிறோம். இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு செகண்ட் வந்து இப்போ வெளியே உழுத்திருப்பாங்க. அவங்களாம் வந்து வீட்டுக்கு ஜெபிக்க சொல்லி வந்திருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா கத்திரிக்கு சொல்கிறோம் ஜபிக்கிறாங்க, நோய் கஞ்சி பிடிக்கிறாங்க. நோய் கஞ்சி பிடிக்க கூட பயன் இல்லை. ரொம்ப டைஃபாய்டு. மோகன்ராஜ் டாக்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? ரத்தத்தில் இருந்தாங்க ஒரு டாக்டர், மோகன்ராஜ் டாக்டர்னு சொல்லிச்சு. ரத்தத்தில் இருந்தாங்க. ஆமாம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, இவ்வளோ பார்த்தாங்க இல்லை. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, எங்கள் அக்கா சர்ச்சுக்கு போல என்ன பண்ணாங்க, எல்லாம் டாக்டர் இப்போ பைபாஸ் எல்லாம் டாக்டர் ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்க. எத்தனை பேருக்கு பார்த்துருக்கீங்க? எல்லாம் டாக்டர் நல்லா ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷங்க. அவங்க சர்ச்சு மேலே நடத்துகிறாங்க, கீழே வந்து கிளினிக் அவங்க வீட்டு மாடி மேலே. அது கூட்டு போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாருமே பார்க்க மாட்டாங்க, நீங்கள் வந்தது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் டைஃபாய்டு கொதிக்குது. என் அக்கா தூக்கி தோல்மலை போட்டாங்க. என் பாப்பாவுடைய இப்போ வளர்க்குற அக்காவாங்க அவங்க சிஸ்டர்லாம் தூக்கி தோல்மலை போட்டு மாடி மேலே போட்டாங்க. சர்ச் நடக்குது, எல்லாம் ஜெபிக்கிறாங்க. 6th படிக்கிற போகிறாங்க. 6th 7th 8th போவேன். அப்போ போட்டாங்க, எல்லாம் ஜெபிக்கிறாங்க. எங்கள் அக்கா பைபிள் கொண்டு போகல. பைபிள் இருந்தால் தானே கொண்டு போவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எவ்வளோ பைபிளில் கை தூக்கிட்டு அவ்வளோ திட்டு வாங்கிட்டு வராங்க மொழிகாரிட்டு. அது வேறு விஷயம். அப்போது என்ன பண்ணாங்க, எங்கள் அக்கா பக்கத்தில் ஒரு அம்மா அது மாதிரி வயதான ஒரு தாயார் என்ன பண்ணாங்க, எங்கள் அக்கா நல்லா பார்த்துருக்குறேன். என்னை அப்படியே போட்டாங்க. இப்போ கூட போனாங்க, அங்கே தாங்க பண்ணுவேன். நாலு வயசுப்பா எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி போட்டாங்க. சர்ச்சில் மாடி மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கள் அக்கா கொஞ்சம் பல்காக இருப்பாங்க பாருங்க. தூக்கிட்டு போய் மாடி மேலே போட்டாங்க. பக்கத்தில் ஒரு அம்மா கொடுத்தாங்க பைபிள் வாசிக்க சொல்லி. பைபிள் அவங்க அக்கா டக்கு டக்குன்னு வாசிக்கிறாங்க. அந்த சத்தம் மட்டும் எனக்கு கேட்குது. இல்லைங்களா? அந்த சத்தம் மட்டும் நல்லா கிளியராக கேட்குது எனக்கு. அது வாரம் கண்ணை திறக்கிறேன், பார்க்குறேன், பேச முடியல, டைஃபாய்டு கொதிக்குது.
அப்போ நான் சொன்னேன், இயேசுவா எனக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்கன்னா நான் வாழ்ந்தா ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தான், செத்தானா பண்ணுவேன் உங்களுக்கு தான், அவள் என்ன பாடுவதும் சரி தைரியமா ஒப்பு கொடுத்து. நிறைய பேர் சாட்சி தான் சொல்றாங்க, அதெல்லாம் தெரியாது பாருங்க, சாப்பிட்டு படிக்கிறதும் தெரியாது, என்ன பண்ண சாட்சி தான் சொல்றாங்க இது பண்றாங்க. 5th எண்டுலேருந்து இந்த டைஃபாய்டு வந்துட்டு இருக்கு, 7th வந்துட்டு 8th போக போறாண்டவரே, ரொம்ப முடியல எனக்கு, ரொம்ப இது மேல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு லேசுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, அக்கா வந்து கேட்குறாங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தேவ மனுஷி என்னுடைய மெருகத்தை பார்த்து டிப்ஸ் போட்டாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ரெகுலரியா கரணத்துக்கு தேவ வைத்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு உயிர் வந்து அப்போதான் நல்லா, அப்போதான் இப்போதான் நினைக்கிறேன், ஒரு நல்ல சமாளினா அவங்க என்ன பண்றாங்க, அந்த நேரத்தில் யாரும் டாக்டர் சிஸ்டர் வச்சிருக்கிறாங்க. ரெகுலரியா அவங்க சில ஆக்சிடென்ட் ஹஸ்பண்ட் அவங்க பிள்ளைங்க வந்து இறங்குறதுனால அவங்க வந்து கனடா போயிட்டாங்க. கணக்கு சொல்கிறோம், என்னுடைய அக்கா மகளுக்கும் அவங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். ரெகுலரியா அவங்க ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்டோம். சம்டைம் அவங்க கனடா போனதுனால சொல்ல மாட்டாங்க, சளி இருமல் அப்படிங்கிற காரியங்களை பார்த்துருந்தோம். ஹல்லேலூயா, நல்ல ஒரு தேவ மனுஷியை நம்ம மாவட்டத்தில் வச்சிருந்தாங்க அந்த நாட்கள். ஹல்லேலூயா. இப்போ இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் தெரியும், அவங்க கூட இருந்து அந்த கிளினிக்லாம் காத்துட்டு இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இப்போ நேரம் கிடைக்கிறப்போ எப்போ மேபி போயிட்டு அவங்கள பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. தேவி சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்காக அந்த காரியங்கள் கட்டத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. அது பிறகு அப்புறம் பாருங்க விளையாட்டு தரும், அப்புறம் கொஞ்சம் சரியாச்சு அப்படியே போயிட்டேன். 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனை கூட 8th போயிடுச்சு, விட்டார 9th போயிடுச்சு, 10th எக்ஸாம் எழுத போறேன். எக்ஸாம் ஆல தூக்கி போகிறாங்க, தூக்கிட்டு வராங்க. ஹல்லேலூயா. தூக்கி போறாங்க, தூக்கிட்டு வராங்க. கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் எனக்கு பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. ரொம்ப பலவீனம், அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் ஒவ்வொரு காரியங்கள் வரும். ஹல்லேலூயா. அந்த வேதனை வரும், அந்த டைஃபாய்டு ஜுரம் எப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரியும். ஒரு கடன் பிரச்சனை எப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பாடுகள் ஏன் அனுமதிக்கிற பேசப்போனா நம்ம வந்து அது வந்து சரியா வரதுக்காக தான். ஹல்லேலூயா. ஒரு சுச்சுவேஷன் ஒரு மனிதர்களை வச்சு நம்ம ஏசப்பா செய்யறாருன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த மனிதனுடைய காரியங்களை நம்ம புரிந்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் ஏசப்பா வச்சிருப்பாங்க. அவங்க மேல மிஸ்டேக் கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாமே தேவனால் பிறந்த எல்லாமே நல்லவங்க தான். சொல்லுவோம், தேவனால் பிறந்தவங்க எல்லாமே நல்லவங்க தான், யாரும் நமக்கு விடுவது கிடையாது உலகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தேவன் மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம 30 பாருங்க 11 வசனம் வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. 31:16 நீ அழாதபடிக்கு நீ சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு. நீங்க வந்து என்ன ஒரு நம்ம காரியங்கள் நம்மளை வேதனைப்படுத்துறாங்களா, நம்ம துக்கப்படுத்துறாங்களா, நமக்காக வந்து யாராச்சும் நம்ம அழாதபடிக்கு உன் சத்தத்தை என்ன பண்ண அடக்கி உன் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள்ள. யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. இங்கே 30:17 கர்த்தர் சொல்றாரு. இங்கே என்ன பண்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைக்கு அடுத்ததுக்குள்ள பாருங்க, உன் கிரியைக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. சத்துருவின் தேசத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்க? திரும்பி வந்துடுவாங்க. எப்போ வருவாங்க? எப்போ வருவாங்க? அப்ப வசனம் சொல்லுது, அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் சொல்லுது. அப்ப அழாதபடிக்கு ஏசப்பா ஸ்ரீல கொடுக்கும்போது ஸ்ரீகள் அழுதாங்களா, சிரிச்சாங்களா? அவர் என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை, நீ எனக்காக அழ வேண்டாம், உனக்கும் பிள்ளைகளுக்காக அழுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ அப்படி அழுது நம்ம இருக்கும்போது அழாதபடிக்கு உன் சத்தத்தை என்ன பண்ண அடக்கி உன் கண்ணீர் அழாதபடிக்கு உன் கண்ணை என்ன பண்ற காத்துக்கொள்ளுன்னு கர்த்தர் சொல்றாரு. உன் கிரியைக்கு கண்டிப்பா பலன் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம செய்கிற பிரதிபலன் நல்ல விஷயங்கள், அதாவது நம்ம எதை விதைக்கிறோமோ வசனம் சொல்ல, எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுக்கும். அப்போ என்ன விதைக்கிறோமோ, என்ன காரியங்களுக்கு தேவனுக்கு பிரியமா செய்யறோமோ அது பிளஸ்டா காணப்படும். ஹல்லேலூயா. ஆமென். பிளஸ்டா காணப்படும். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். கடைசியா எரேமியா 33 6வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் பலப்பண்ணி குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நமக்கு ஒரு வெளிநிலைகள், நமக்கு ஒரு காயங்கள், நமக்கு ஒரு வேதனைகள் வரும் பொழுது எரேமியா 30:17 வாசித்து பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவர்கள் விசாரிப்பற்ற
நான் என்ன பண்ணுவேன், ஆரோக்கியம் வர பண்ணுவேன். இதை பார்க்கிறோம். இதை நான் அவர்களுக்கு சௌக்கியமும் சௌக்கியத்தையும் இயேசுவா கத்தர் கொடுப்பாங்க, ஆரோக்கியத்தை கத்தர் கொடுப்பாங்க. நம்மளை குணமாக்குகிற நம்முடைய மீறுதலுக்கு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு காயங்கள் வருகிறதா, பாடுகள் வருகிறதா, உபத்திரங்கள் வருகிறதா, நிந்தைகள் வருகிறதா, எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நமக்கு என்ன பண்ணுவார், விடுதலை கொடுப்பார் சொல்லி இருந்ததை சந்தேகப்படாம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். சொல்லுமா, விசுவாசிக்கணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இதுவும் நாம் அவர்களுக்கு சௌக்கியம், நல்ல ஒரு சௌக்கியத்தை கொடுப்பாங்க, இயேசு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, நம்மளை குணமாக்குகிறவர்களா இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, நமக்கு பரிபூர்ண சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பரிபூர்ண சமாதானம் இருந்தா அதை விட சந்தோஷம் தான் இருக்கும். காரணத்திற்கு தேவனை வகிப்படுது ஒரு பரிபூர்ணமான ஒரு சந்தோஷம் இருந்தா, பரிபூர்ண நிறைவான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு இப்போ எவ்வளவு இருக்குங்க, கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுவோம், இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ பரிபூர்ணமான ஒரு சமாதானம் நமக்குள்ள இருந்தா எப்படி இருப்போம், எப்படி இருக்கும் சொல்லுங்க, சந்தோஷமா இருப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குமா, இருக்க மாட்டோமா சொல்லணும். அப்போ நமக்கு ஒரு பரிபூர்ண ஒரு சமாதானம் நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா அந்த சந்தோஷத்தை பிசாசாரணும் மற்றவங்க யாரும் பண்ண முடியாது, அதை பறித்து கொள்ள முடியுமா, முடியாதா? சத்தமா சொல்லணும், முடியுமா, முடியாதா? அவன் பறித்து கொள்ள ஒருவராலும் அது கூடாது. ஏன்னு சொன்னா நமக்கு இயேசுவா கொடுக்கிற சமாதானமா இருக்கும், விசேஷமா இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டாக்குகிற தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுத்து எல்லாவற்றும் என்ன பண்ணுவார் தேவன், அற்புதமா நடத்துவோம், நடத்த மாட்டாங்களா, நடத்துவோம், நடத்த மாட்டாங்களா, நடத்துவாங்க. அவர் நம்ம உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம காரியங்களோடு என்ன பாடுகள், ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. நமக்கு என்ன பாடுகள் வந்தாலும், நமக்கு என்ன உபத்திரங்கள் வந்தாலும், என்ன ஒரு காரியங்கள் வந்தாலும் நம்ம யார் மேல விசுவாசமா இருக்கணும், சத்தமா சொல்லுவோமா, யார் மேல விசுவாசமா இருக்கணும், இயேசுனால விசுவாசம். பரிபூர்ண ஒரு சமாதானம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மளோட ஆசீர்வாதம் ஆட்கள் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்மளை தன்னை மகிமைப்படுத்தும். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை நம்ம ஒரு சத்தமாய் வாசிப்போம். ஹல்லேலூயா. கடைசியாய் ஒரு வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா சொல்லுவோமா, சத்தமாக சொல்லுவோமா. வேதம் சொல்கிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை இயேசுவா சொல்றாங்க. இந்த காஸ்பல்ல சொல்லும்போது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்ல. ஹல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ நமக்கு சமாதானம் கொடுக்கிற மாதிரி, நம்ம சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அநேக காரியங்கள் நமக்கு உலகத்துடைய காரியங்கள் இருந்தாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, சண்டை கொண்டு போகணுமா, சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ சமாதானத்தை வைத்து போது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. பாருங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நான் உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் என்ன பண்ணேன், உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயம், சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா, உங்க இருதயம் கலங்காமலும், சத்தமா சொல்லுவோமா, உங்களோட இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இனி யாரும் இருதயமோ கலங்கக்கூடாது. பயப்படுறது யாரும் விசாரிக்கிறாங்க, விசாரிக்கல, யார் விசாரிச்சாலும் விசாரிக்கல, ஏசு நம்ம இருக்கிறார் விசாரிக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விசாரிக்க இருக்கிறார், கர்த்தர் நம்மை விசாரிப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபங்கள் இருப்போம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசாரிப்பற்ற சீயோனா காணப்பட்டாலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி எங்கள் சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே அழாதபடிக்கு ஒவ்வொரு ஆளும் எங்களை ஜெபத்தினால் விசுவாசத்தில் இதுவரை நடத்தி வந்தீரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே பேசப்பா, நீ கிருபை செய்கிறேன், உங்க குணமானவர்கள் நன்றி சொல்கிறப்பா. ஆண்டவரே எல்லாவற்றையும் திருக்கத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஜெபமாக முடிஞ்சோம். நம்ம அதில் இருக்கிறதால முடிஞ்சோம் ஏறெடுப்பாங்க. எல்லா ஜெபங்களும் இருப்போம். தேவ சமூகத்தில்
கிருபையாய் கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா நீங்க எங்களுக்கு ஆளுநரை கொடுத்தீங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. சோதனைகளும் ஆண்டவரே சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்படும் சொல்லியிருக்கேன். ஆண்டவரே காயங்களை கட்டுகிற தேவன் ஆண்டவரே, நம்ம காயங்களை ஆட்சிகளை தேவன் அறிவிங்க. நான் நம்ம கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நம்ம அநேகரால் காயப்பட்டிருப்போம், அநேகரால ஒடுக்கப்பட்டிருப்போம், நம்ம குடும்பத்தால ஒடுக்கப்பட்டிருப்போம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் மாற்ற முடியாது. அவர் மாத்திரம் தான் நம்ம காயங்களை ஆற்ற முடியும். அந்த நல்ல சமாதியை தொட்டு அந்த சத்திரத்துல கொண்டு போய் விடும் போது அந்த காயங்களை ஆட்சி சுகப்படுத்தின தேவன் அது ஒரு நல்ல சமாதிக்கு ஒப்பிட்டு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அந்த காயங்களை ஆற்றக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கு அந்த வார்த்தைகள். அதே போல இந்த நாள் நம்ம கேட்ட இந்த வார்த்தைகளை ஏசப்பா எல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் ஏற்றுக்கொண்டோம்னா ஏசப்பா இந்த வார்த்தைகளை சமூகத்தை ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க சொல்லி வாய்களை திறந்து ஏசப்பா அவங்க சமூகத்தை நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமா அதுவே இசப்பா நம்ம ஏதோ கேட்டோம் வந்தோம் சொல்லி அப்படி இல்லாதபடி கதா அந்த வார்த்தைகளை நாங்கள் வாழ்க்கையை பிரோஜனப்படுத்தி கொள்ள முடியாது. அதுவே அது கதாவை வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அதுவே அந்த வார்த்தைகளை வாழ்க்கையில ஆண்டவரே இசப்பா கிரியை செய்யணுமே. அதுவே கிரியை செய்யணும். இந்த நாள் நாங்கள் கேட்ட வார்த்தை ஒருபோதும் வீணா அதே இசப்பா கதாவே அந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதையை காணப்படக்கூடாது. ஆண்டவரே முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையை காணப்படக்கூடாது. ஆண்டவரே இசப்பா கதாவே சோதர கற்பாரின் மேல் விழுந்த விதையை காணப்படக்கூடாது. ஆண்டவரே ஒரு நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதையா அது 30, 60, 100 பலன் கொடுக்க முடியாது. எங்கள் வாழ்க்கையை நீங்க கிரியை செய்யுங்க. அதோடைய கிரியை செய்யுங்க. அதோடைய வார்த்தையை கொண்டு கிரியை செய்வீராக. ஆண்டவரே அதனுடைய வார்த்தையானது ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவரே உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஜீவனை எங்களுக்கு ஏதுவாய் நடத்தக்கூடியது ஆவியானவரே. இந்த நாள் நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமா எங்களை நடத்துவீராக ஆவியானவரே. நீங்க வந்து நடத்துவீராக ஆண்டவரே. அந்த வார்த்தையில நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. இயேசுப்பா நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசுப்பா கைட் பண்ற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. வழிகாட்டி ஆண்டவரே இயேசுப்பா நான் உனக்கு ஆண்டவரை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையிலே கண்ணி வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்ல தேவன் அல்லவா. நீங்க எங்களுக்கு ஆலோசனை கத்துற ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு வழிகாட்டி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எந்த ஆண்டவரை காரியங்களை செய்ய வேண்டும் எப்படி செய்யும் சொல்லி ஆண்டவரை வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு நாளும் தேற்றக்கூடியதா இருக்கிறது. உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. இந்த நாள்ல கேட்ட வார்த்தையை தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் கத்தாவை கேட்ட அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில பிரோஜனப்படுத்திக் கொள்ளணும் இயேசுப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லி எல்லா வாய்களை திறந்து இயேசுப்பாவுடைய வார்த்தைகள் நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயமாகி பலகையை எழுதி கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா இந்த நாள் நாங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளணும் ஆண்டவரே. எங்கோ ஆண்டவரை வந்தோம் கூப்பிட்டாங்க வந்தோம்னு சொல்லி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை எங்கள் இருதயங்களை கிரியை செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவரே நமக்கு இருதயங்களை கிரியை செய்யணும் ஆண்டவரே. வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச நாட்கள் வரும் ஆண்டவரே. எப்படி ஆதாரம் கிடைக்க கூடாத பஞ்ச நாட்கள் வருது அதே போல வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச நாட்கள் வரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாட்களை நாங்கள் ஆண்டவரே எங்க இருதயத்துல அந்த வார்த்தைகளை எழுதி கொள்ளும் போது அந்த நாட்களை நாங்கள் வசனத்தை ஆண்டவரை வைத்து ஆண்டவர் பிசாசானவனை மேற்கொள்ள முடிஞ்ச அந்த அதிகாரத்தை நீங்க கொடுப்பீங்க ஆண்டவரே. இயேசுப்பாவை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. சுவிசேஷத்தை எடுத்து சொல்கிற பாத்திரங்களா பயன்படுத்துகிறாங்க ஆண்டவரே. நாங்கள் உரிமையான பாத்திரம்
வந்த ஆண்டவரே அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே நாங்கள் விலை போகாத பாத்திரம் ஆண்டவரே, ஒன்றும் உதவாத எங்களை நீர் கர்த்தாவே நீ வரும்போது ஆண்டவரே, ஆண்டவரே அந்த விலை உள்ளதா எங்களை மாற்றுகிற தேவன் இருக்கிறதே உங்க சோத்திரம் ஆண்டவரே. உங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்க சோத்திரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் 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 ஆவியானவரே. இந்த நாளில் உங்க நன்றோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த வேலையில கூட நோக்கி பார்க்க முடியாது என் தேவன் கொடுத்த மகா கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதோ கர்த்தாவே இந்த நாளில் வந்து ஒவ்வொருவரையும் அவசரீங்க ஆண்டவரே. மற்ற பிள்ளைகளும் வந்தவங்க இல்லை ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்வேன் எப்படி செய்வேன்னு சொல்லி நீங்க ஆலோசனை கத்தராக இருங்க ஆண்டவரே. அதாவது இயேசுப்பா அந்த பிள்ளைகள் கேட்ட அந்த வார்த்தைகளை ஆண்டவரே இந்த காதுலையும் ஆண்டவரே ஆண்டவரே சிந்தையிலும் இருதயத்திலும் ஆண்டவரே இயேசுப்பா எப்போதும் ஆண்டவரே இயேசுப்பா சோதனை ஆண்டவரை தியானிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. அவங்க இருதயங்களையும் ஆண்டவரை சிந்தைகளையும் தேவன் ஆண்டவருக்கு தாவை ஆண்டவரை திறந்தள்ள முடியாது சொல்லிக்கிறோம். கர்த்தராவே நீங்க இந்த பிள்ளைகள் ஊரோடு பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, உங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நான் செய்து கொடுத்த ஆண்டவரே இயேசுப்பா சகோதரி ஆசீர்வதிங்க. கர்த்தராவே இந்த நாள் வந்த ஒவ்வொருவரையும் தேவ பலப்படுத்தி ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தப்பட்ட கிருபைகளுக்கு அவங்க நன்றி. வர தலைமுறை பிள்ளைகளை அவங்க சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மறுபடியும் அவர்களை கொண்டு வாங்க, தடைகள் எல்லாவற்றையும் தேவ மாற்றி கொடுங்க. நன்மையான வாழ்க்கையிலும் நீங்க செய்யப்படுற கிருபைகளுக்கு அவங்க சோற்றாங்க. ஒரு கத்தங்களை தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் அவர் ஜெபிங்கள் பிதாவே ஆமென். சொல்லலாம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.